கைஸ், இன்னைக்கு நாம த ட்ரங்கோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயின் எப்படி அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ற கம்பெனில சேர்ந்தான்றது தான் காட்டுறாங்க. போன எபிசோட்லயே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி ஓடி போயிட்டான்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அவன் ஏன் ஓடி போனானா, ஹீரோயினோட அம்மா அவனை பத்தி இன்டர்நெட்ல தப்பா போட்டு விட்டாங்க. அவன் பைசெக்சுவல்னும் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லி ஏமாத்துறான்னு போட்டுட்டு அதோட அவன் ஒரு பையன் கூட இருக்கிற மாதிரி போட்டோ வீடியோன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம்லாம் உண்மையா, ஹீரோயினுக்கு இதெல்லாம் தெரியுமா என்ன நமக்கு இன்னும் தெளிவா காட்டல. இந்த நியூஸால ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டான். அதனால தான் ஹீரோயின் கிட்ட சொல்லாமலே எங்கேயோ போயிட்டான். அவன் போனதால ஹீரோயினுக்கு வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி இருக்கு. கோபம், சோகம், அவமானம்னு எல்லாமே சேர்ந்து நல்லா அழுது தீத்துட்டு அப்புறம் கல்யாணத்துக்கு மண்டபம்லாம் புக் பண்ணியிருப்பாங்கல்ல, அங்கே போய் கேன்சல் பண்ணலான்னு போறா. அந்த மண்டபம் தான் அந்த கல்யாண கான்ட்ராக்ட்லாம் பண்ணுற கம்பெனி இருக்கிறது. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் பற்றி ஃபுல்லாக இன்டர்நெட்டில் பரவுனதுனால அந்த கம்பெனியோட சிஇஓக்கும் இந்த மேட்ரு தெரியும். அவங்க ஹீரோயினை அப்ரோச் பண்ணி, இனிமேல் வர காலத்துலலாம் கல்யாணம்ன்றது நடக்கவே நடக்காது, நான் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணுற கம்பெனி வச்சுருக்கேன், அதுக்கு எம்ப்ளாயிஸ் தேடிட்டு இருக்கேன், நீ வந்து சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் கோபமாக வருது, நம்ம கல்யாணம் நின்றதுனால தானே நம்மளை இப்படிலாம் கேட்குறாங்கன்னு. அப்புறம் அந்த சிஇஓ, நீ இதை உன் பாய் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குற ரிவெஞ்சா கூட நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் யோசிக்கிறா. இதுக்கப்புறம் தான் ஓகே சொல்லியிருக்கா. இது எல்லாமே 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இப்போ திரும்ப ஹீரோயின் கையில் அடிபட்டுச்சுல, அந்த லைட் உடஞ்சி அந்த சீனுக்கு வரோம். நம்மளால தானே இப்படி அடிபட்டுச்சுன்னு ஹீரோக்கு ஒரே பதட்டமா இருக்கு. அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். ஆனா அவ வலிக்குதுன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனுமே கொடுக்கல. அவ பாட்டுக்கு உட்காந்து வர்றா. ஹாஸ்பிட்டல்ல போய் காயத்தை கிளீன் பண்றாங்க, ஊசி போடுறாங்க, காயத்துக்கு தையெல்லாம் போடுறாங்க. அவ ஒரு சவுண்டு கூட விடல, கண்ணை மட்டும் லைட்டா மூடுவா. வெளியே ஹீரோ உட்காந்துக்கிட்டு நம்மளை காப்பாத்த போய் அவளுக்கு இப்படிலாம் கையில அடிபட்டுருச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஒரு 2 டாக்டர் ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க. என்னப்பா இந்த பக்கம் அப்பாவை பார்க்க வந்தியான்னு கேக்குறாங்க. இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஹீரோவோட அப்பா இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. இந்த ஹாஸ்பிட்டல்லையே 24 மணி நேரமும் அவரை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த டாக்டருங்க அப்பாவை பார்த்துட்டு போகதான் வந்தியான்னு கேட்கும்போது, இல்ல நான் வேற விஷயமா வந்தேன், அவரை நான் பாக்குறதாவும் இல்ல, அவர் இறந்துட்டாருன்னா சொல்லுங்க, காரியத்துக்கு ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவனுக்கும் இவன் அப்பாவுக்கும் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும் போல. இப்ப ஹீரோயினை அவ கம்பெனில இருந்து கான்டாக்ட் பண்றாங்க. பாதுகாப்புக்கு ஆள் வேணுமா என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவன் வேணான்னு சொல்லிட்டா. இப்ப அப்படியே அவளுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அவகிட்ட, நான் யார் உனக்கு, ஏன் எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா உன் தலையில பயங்கரமா அடிபட்டு இருக்கும், நம்ம ஒன்று பண்றோம்னா அது ஒருத்தான ஒரு ஆளுக்கா இருக்கணும் அப்படின்னும் போது, கல்யாணம் ஆகி ஒரே வாரத்துல புருஷன் செத்து போயிட்டானா அது என்னோட பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூல அடி வாங்கும் அப்படின்றா. அடிப்பாவி அப்படின்னு அவனும் நின்று பார்க்க, சரி எனக்கு பசிக்குது, நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு பர்கர் வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்ப 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. ஹீரோக்கு தக்காளி பிடிக்காது, அதனால பர்கர் வாங்கும் போதே அவனுக்கு தக்காளி வேணான்னு சொல்லி வாங்கிட்டான். இப்போ ஹீரோயின் கிட்ட பர்கரை கொடுக்கும்போது அவ பர்கரை பார்த்துட்டு, நான் வெஜிடேரியன், எனக்கு தக்காளி பிடிக்காதுன்றா. என்னடா சம்மந்தமே இல்லாம பேசுறான்னு பார்த்தா ஜோக்காமா. ஹீரோக்கு சிரிப்பே வரல. அப்புறம் அவன், நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இது எத்தனாவது கல்யாணம்னு கேட்குறான். அவளுக்கு இது 5வது கல்யாணமா, உனக்கு கல்யாணம்னா அவ்வளோ பிடிக்குமா, இது ஏன் ஒரு ப்ரொஃபஷனாக பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, ஒரே ஒரு கேள்வி தானே கேட்பேன்னு சொன்னீங்க, இப்போ என்னோட டர்ன், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் வீட்டில் உள்ள அந்த லைட்டை ஏன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவன், அது எனக்கு பிடிக்கலன்னு உனக்கு யார் சொன்னா அப்படின்னு கேட்க, அதான் நல்லா தெரியுது, நீங்க அதை பார்க்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னும் போது ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு, சரி பேசுனது போதும் கிளம்புவோம் அப்படின்னு எந்திரிச்சு போயிட்டான். இப்போ 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹாலில் லைட்டெல்லாம் உடஞ்சி கிடந்துச்சுல, அதெல்லாம் இப்போ இல்லை, க்ளீனாக இருக்கு. எப்படி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்க்க, கிம்னு ஒருத்தர் பிஏ மாதிரி இருப்பார் போல, அவர்கிட்ட சொல்லி ஹீரோ தான் எல்லாத்தையும் சரி பண்ண சொல்லியிருக்கான். உனக்கும் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு, பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்க போயிட்டான். தூங்கிட்டான். ஆனால் கெட்ட கனவு தான். ஒரு ரேடியோ போட்டு ஒருத்தன் பயங்கரமாக அடித்து அவங்கள அப்யூஸும் பண்ணுறான். இந்த கனவோடையே தூங்கி இப்போ காலையில் 8 மணி ஆகுது. மெதுவாக கண்ணை திறக்கிறான். பார்த்தா கிச்சனில் பவுல்லலாம் உடையிற சுத்தம். ஹீரோயினுக்கு வேற கையில் அடிபட்டுருக்குல்ல, அவன் தான் தூக்க முடியாமல் தூக்கி கீழே போட்டுட்டு இருந்திருக்கா. இவன் வேகமாக வந்து, எனக்கு காலையில் சாப்பிட்ற பழக்கம்லாம் கிடையாது, எனக்காக எதுவும் சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணுறான். நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, ஆனால் நான் காலையில் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கோ, உன்னை பற்றி கவலைப்படுற மாதிரி வச்சுக்காத, இப்போ எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு கிளம்புறான். அவன் இந்த நேரத்தில் என்ன மீட்டிங் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அவன் போனதும் அவனோட ரூமை போய் நோட்ட விடுறா. கபோர்டில் டப்பாவா எக்கச்சக்க டேப்லெட்ஸ் இருக்கு, அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அப்படியே வார்ட்ரூம் போறா. அங்கே அவனோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இவகிட்ட ஒரு ட்ரங்க் பெட்டி இருக்கும்ல,
அதே மாதிரி பெட்டி இங்க இருக்கு. கொரியால மொத்தமே இது மாதிரி 3 பேர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. 2 அண்ணன் ஹீரோ ஹீரோயின் கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போனான்ல, மீட்டிங்லாம் ஒன்றும் கிடையாது. ஹீரோயின் கூட அந்த வீட்டில் இருக்கிறது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு கிளம்பி ஃப்ரெண்டு கம்பெனிக்கு வந்து படுத்திருக்கான். அப்போ ஹீரோ ஃப்ரெண்டு, யாரா அந்த பொண்ணு, எனக்கே தெரியாம எப்படி மீட் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் ரிவீல் பண்றாங்க. லீசோ தானே ஹீரோவை இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ண சொல்லி இருந்திருப்பா. அது எதுக்குன்னு பார்த்தா, ஒரு வருஷம் இவன் அந்த மேரேஜில் இருந்துட்டான் அப்படின்னா திரும்ப நாம 2 பேரும் ஒன்று சேரலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கா. ஹீரோவும் அதை நம்பி தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருந்திருக்கான். ஹீரோவும் இப்போ ஃப்ரெண்டு கிட்ட நேற்று இவனால ஹீரோயினுக்கு அடிபட்டுச்சுல, அது எல்லாத்தையுமே சொல்ல. இப்போ அப்படியே இங்கே கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குறதுக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. அங்கே யாரோ இவளை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கு. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. சரின்னு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கார்ல உட்காந்துட்டு இருந்தா யாரோ வந்து கார் கண்ணாடியே டக்கு டக்குன்னு தட்டுறாங்க. ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டா. யாருன்னு பார்த்தா அவ கம்பெனில இருந்து செக்யூரிட்டி மாதிரி ஒருத்தர் வந்து இவளை பார்க்க வந்திருக்காரு. நேற்று கையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போனால, அந்த விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்காரு. இப்போ ஹீரோயின் கிட்ட, நேற்று எதுவும் வயலன்ஸ் நடந்துச்சா, இல்லை ஃபியூச்சரில் இந்த மாதிரி வயலன்ஸ் நடக்குமா, உனக்கு எதுவும் ஆபத்து இருக்கா என்ன அதுன்னு விசாரிக்கிறாரு. இது அவங்க கம்பெனியோட ப்ரொசீஜர் போல. கல்யாணம் ஆகி போறவங்க அந்த வீட்டில் சேஃபாக இருக்கணும்ல. இப்போ வந்து அந்த செக்யூரிட்டி ஏதாவது ஆபத்துனா இன்ஃபார்ம் பண்ணுங்க, எப்போவுமே ஆளுங்க ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஏதோ ஒன்று கேட்க வரா. என்னன்னா, அப்போதை சூப்பர் மார்க்கெட்டில் திங்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது யாரோ அவளை ஃபாலோ பண்ண மாதிரி இருந்துச்சுல, அது நம்ம ஆளுங்களா என்னன்னு கேட்கலான்னு வந்திருப்பா. ஆனால் கேட்கல. இப்போ அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில் ஹீரோ வீட்டு பக்கத்துலேயே ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்கு. அவளும் கார் கண்ணாடியில் அவனை பார்த்துட்டே தான் வீட்டுக்குள்ளே போகிறா. இப்போ அப்படியே லீசோவை காட்டுறாங்க. அவன் இப்போ ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கா. குழந்தை பெற்றுக்காம இருக்க காப்பர்ட்டி மாதிரி ஏதோ வச்சிருப்பா போல. அதில் ஏதோ பிரச்சனையா எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ எதுவும் குழந்தை பெற்றுக்க பிளான் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு அப்படி ஒரு பிளானே இல்லைன்றா. இப்போ இல்லை ஃபியூச்சரில் அப்படின்னும் போது, இல்லை எனக்கு குழந்தை பெற்றுக்கணுன்ற பிளானே கிடையாது அப்படின்னு கோவப்படுறா. சாதாரணமாக தான் அந்த டாக்டர் கேட்டிருப்பாங்க, அதுக்கே இப்படி கோவப்படுறான்னு தெரியல. அடுத்து இப்போ இந்த லீசோவுக்கு ஹீரோக்காக ஹீரோயின் கையில் அடிபட்டுச்சுல, அந்த நியூஸ் வருது. எப்படின்னா, ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கம்பெனியில் வேலை பார்க்குறான்ல, அந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃப் லீசோ கூட நல்லா பேசுவா. அப்போவே ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட எல்லா மேட்டரையும் சொல்லியிருப்பான்ல. ஃப்ரெண்டு ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டான் போல. ஒய்ஃப் வந்து இப்போ இந்த லீசோ கிட்ட எல்லா மேட்டரையுமே சொல்லிடுறா. அதுவும் ஃப்ரெண்டு ஒய்ஃபுக்கு இது கான்ட்ராக்ட் மேரேஜ்லாம் தெரியாது. அதனால எக்ஸ்ட்ரா பிட்டா அவன் மேலே எவ்வளோ லவ் இருந்தா அவள் இப்படி பண்ணுவா, நான் என்னோட ஹஸ்பண்ட்காக இப்படிலாம் பண்ணுவேனான்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்ல, இந்த லீசோவுக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. அதான் ஆல்ரெடி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டா, ஆனாலும் ஹீரோவை விட்டு கொடுக்க மனசுல போல. அன்னைக்கு நைட்டு ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது இதே விஷயம் தான் அவளை போட்டு டிஸ்டர்ப் பண்ணுது. அந்நேரம் கரெக்டாக ஹீரோ பகரில் உட்காந்து குடிச்சிட்டு, எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை, எனக்கு நீ தான் வேணுன்ற மாதிரி மெசேஜ் பண்ணுறான். இந்த மெசேஜை பார்த்ததுமே லீசா மூஞ்சி பிரைட் ஆயிடுது, சிரிக்கிறா. அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஹீரோ கிட்ட இருந்து, என்னால் அவளுக்கு அடிபட்டுருச்சு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு மெசேஜ் வர, திரும்ப இந்த லீசோக்கு அப்செட் ஆயிட்டு அங்கே ஹீரோ பார்ல நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறான். ஹீரோயின் டின்னர் செஞ்சு வச்சிருந்திருக்கா. அப்படியே அதை பார்த்துட்டு மாடிக்கு போக ஹீரோயின் மேட்ச் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ வரவும், நேற்று அவன் நெத்தியில லேசாக ஒரு காயம் போட்டிருந்திருக்கும், அதுக்கு மருந்து போட்டிருந்திருக்க மாட்டான். இன்னும் மருந்து போடலையான்னு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுக்க போக, அதெல்லாம் வேணாம், ஒன்றா மேட்ச் பார்க்கலான்னு கூப்பிடுறான். சரின்னு 2 பேரும் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு ஹீரோ கேட்டான்ல, உனக்கு ஏன் அந்த வேலை பிடிச்சிருக்கு, கல்யாணம்னா உனக்கு பிடிக்குமான்னு, அதுக்கு இப்போ ஆன்சர் பண்ண சொல்லி கேட்குறான். அவளும், ஃபஸ்ட்டு ரிவெஞ்சுக்காண்டி தான் பண்ணேன், அப்புறம் போக போக எனக்கு இந்த வேலை நல்லா வந்துடுச்சு, அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் பதில் சொல்லுங்கள், ஏன் உங்களுக்கு அந்த லைட் பிடிக்காதுன்னு கேட்குறா. அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனோட அப்பா இந்த சாண்டிலியர் லைட்டில் கேமரா வச்சு ஒய்ஃபை வேவு பார்த்துருக்காரு. அதான் ஹீரோவோட அம்மாவை வீடே நரகமாக தான் இருக்குமா. இதனால அவன் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக பைத்தியமாயிருக்காங்க. வெளியில் எல்லாரும் இவரை பற்றி தப்பாக பேசுவாங்கன்னு அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூட்டிட்டு போலையாம். கொஞ்ச நாள் போக போக அம்மாவுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதியும் வந்திருக்கு. அதுவும் நாளடைவில் ரொம்ப மோசமாக ஹீரோ தான் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து அம்மா பின்னாலே போவானா. அவங்க தற்கொலை பண்ணிக்க கூடாது, அது மட்டும் இல்லாமல் யாரையும் கொலை பண்ணிடக்கூடாதுன்னு பயப்படுவானா. என் அப்பா அம்மாவை போட்டு அடிப்பாரு, நான் போய் தடுத்துருந்துருக்கலாம், ஆனால் நான் எதுவுமே செய்யாமல் இருந்தேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இதனால தான் அவனுக்கு அந்த லைட்டே பிடிக்காது போல. சின்ன வயசுல உள்ள பாதிப்பு ஹீரோக்கு இன்னுமே இருக்கு. தூக்கம் வராமல் கெட்ட கனவோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு, ஏன் இவ்வளோ பர்சனலான சீக்ரெட் எல்லாம் என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு கேட்குறா. அதான் நீ சொன்னல, உன் முன்னால் நான் நானாக இருக்கலாம் அப்படின்னு. நானே யோசிச்சு பார்த்தேன், எப்படியும் நீ இல்லாத ஒரு ஆள் தானே, உன்கிட்ட நான் எப்படி இருந்தா என்ன அப்படின்னு பேசிட்டு சோஃபாவில் சாஞ்சு கண்ணம் போனவன் அப்படியே தூங்கிட்டான். அந்த பக்கம் லீசோவை காட்டுறாங்க. அவளோட புது ஹஸ்பண்ட் அவன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கான். நல்லா தூங்குறதுக்கு ஒரு டீலாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, அவன் எதுவும் ரைட்டரா என்னன்னு தெரில, இந்த புக்கை முடிச்சுட்டு நம்ம வெக்கேஷன் போகலான்னு சொல்லிட்டு இருக்கான்.
அந்நேரம் லீசோ ஃபோனுக்கு ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது. அந்த பக்கம் என்ன பேசுறாங்கன்னு காட்டல. அவ ஷாக் ஆயிட்டு ஹீரோக்கு கால் பண்றா. அவன் தான் அப்படியே சோஃபால உட்காந்த மாதிரியே தூங்கிட்டான்ல. ஹீரோயின் அவனை அப்படியே சோஃபால படுக்க வச்சிருக்கா. லீசோ காலையும் அட்டன் பண்றா. ஹீரோயினோட வாய்ஸை கேட்டதுமே லீசோ அவன் எங்க அப்படின்னு கேக்குறா. அவர் கொஞ்ச நாளா சரியா தூங்கல, இன்னைக்கு தான் நல்லா தூங்கிட்டு இருக்காரு, என்னால எழுப்ப முடியாது, எதுவும் அர்ஜென்ட்டா என்னன்னு கேட்க, ஹீரோவோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு சொன்னாங்கல்ல, அவர் நிலைமை ஏதோ மோசமாயிட்டு போல, அதுக்கு தான் இந்த லீசோ கால் பண்ணியிருக்கா. ஹீரோயின் உடனே நான் அவரை எழுப்புவான்னு கேட்க, இல்லை வேணாம், அவன் வந்தாலே எதுவும் பண்ண முடியாது, இப்போ அவர் கொஞ்சம் நல்லா தான் இருக்காரு, சரி நிறைய மாத்திரை எடுத்துக்கிட்டானா, நல்லா தூங்கிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்க, ஹீரோ தான் மாத்திரையே போடல, அப்படியே தானே தூங்குனா. அதை ஹீரோயின் சொல்ல இந்த லீசோவுக்கு ஒரு மாதிரி இருக்கு, மாத்திரை போடாம அவன் தூங்குனதுல இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. ஹீரோ அதே சோஃபாலேயே நல்லா தூங்கிட்டான். இப்பதான் எந்திக்கிறான். அப்ப ஹீரோயின் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னு அவன் அப்பாவை பார்க்க போலான்னு சொல்றா. ஹீரோ ஹாஸ்பிட்டல் போறான். அவன் அப்பா கோமால கிடக்காரு. டாக்டர் வந்து கடவுள் புண்ணியத்துல அப்பாவுக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டு போக, அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ கையில தலகாணியோட அவன் அப்பா பக்கத்துல நிக்கிறான். சோழியை முடிச்சிடலான்னு பாக்குறானா என்னன்னு தெரியல. பேக்ரவுண்ட் மியூசிக் வேற அப்படிதான் போடுறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோயின் கதவை திறக்கிறா. அவ வந்து என்ன பண்றீங்கன்னு தடுப்பான்னு பார்த்தா உள்ள வந்து தாப்பால போட்டுட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க வேணும்னா அவரை சாகடிங்கன்ற மாதிரி பேசுறா. அவன் சும்மா அவருக்கு தலையில வைக்கிறதுக்கு தான் தலகாணி எடுத்திருக்கான். இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு அவன் அப்பாவை பிடிக்காதுல்ல. ஹீரோயின் இருந்துட்டு எப்படியும் நாம தான் ஜெயிச்சதா அர்த்தம், அவரால் இப்படி உட்காந்து நல்லா சாப்பிடலாம் முடியாதுல்ல அப்படின்னு சொல்ல, அவன் இருந்துட்டு நீ இந்த தலகாணி வச்சு அமுக்குற மேட்டர்லாம் நிறைய பண்ணிருப்ப போலையான்னு கேட்குறான். அவ சும்மா நாக்கும், அது மட்டுமா இந்த பொம்மையில ஊசிலாம் குத்தி பண்ணுவாங்களே சூனியம், அது கூட பண்ணியிருக்கேன்னு சொல்றா. நேற்று நைட்டு ஹீரோ நல்லா தூங்கிட்டான்ல, அவன் 6 மாசமா ஒழுங்காவே தூங்கலையான். நேற்று தான் நல்லா தூங்குனேன், உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்ல, நேற்று லீசோ ஹீரோக்கு கால் பண்ணும்போது ஹீரோ ஃபோனில் காலர் ஐடி ஒய்ஃப்னு தானே சேவ் பண்ணியிருப்பான். அதனால கால் பண்ணது எக்ஸ் ஒய்ஃப்னு ஹீரோயினுக்கு தெரியும். அவங்களுக்கு கால் பண்ணி பேசுனீங்களான்னு கேட்க, ஹீரோயின் சாதாரணமாக தான் கேட்டிருப்பா. அதுக்கே ஹீரோக்கு கோபம் வருது. அதெல்லாம் என் வேலை, நான் பார்த்துக்கிறேன், நீ தலையிடாதுன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் இன்னும் சும்மா இருக்காம நீங்கள் மருந்து எடுத்துகிட்டு தான் தூங்குனீங்களான்னு என்கிட்ட கேட்டாங்க, அவங்க ஒரு வாட்டி கூட இந்த மருந்தெல்லாம் சாப்பிட வேணாம்னு உங்களை சொன்னது கிடையாதான்னு கேட்க, ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறான். அப்பதான் தெரியுது அந்த மருந்தெல்லாம் எடுத்துக்க சொல்லி சொன்னதே லீசோ தான். இப்போ அப்படியே அந்த லீசோவை கட்டுறாங்க. பொதுவாகவே ஹீரோ அவளுக்கு நிறைய வாட்டி கால் பண்ணுவான், அவள் அட்டன் பண்ணவே மாட்டா. இப்போ காலையில இருந்து ஹீரோ கிட்ட இருந்து கால் வரவே இல்லைன்னு இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோ வேலை பார்க்குறான்ல அந்த கம்பெனி பக்கத்துல தான் இவ ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நின்றுட்டு இருக்கா. அந்நேரம் ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. கரெக்டாக அட்டன் பண்ண அவன் அங்கதான் இருந்திருக்கான். எதிர்த்தாப்புலையும் வந்துட்டான். லீசோவை பார்த்ததுமே நேற்று என் அப்பாவை போய் பார்த்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு, நேற்று நான் மாத்திரையே போடாமல் தூங்கினேன் தெரியுமா அப்படின்னு சின்ன குழந்தைங்க அம்மா கிட்ட ப்ரைஸ் வின் பண்ணிட்டு வந்தா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றான். அந்த லீசோ வேணும்னே இவன் மேல ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லாத மாதிரி காட்டிக்க, ஓ அப்படியா, சரி எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவார்டுக்கு போயிட்டா. அவ போறதை ஏக்கமா பார்த்துட்டு நிக்கிறான். இங்க கட் பண்ணா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஓடி போனான்ல, அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு இப்போ ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி அன்னைக்கு கூட ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தன் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வந்துட்டான்னு இன்ஃபார்ம் பண்ணால, அவன் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர அவளுக்கு டோரை ஓப்பன் பண்றப்பின்னு தெரியும் போல. டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்றா, ஆனா தப்புனே வருது. பக்கத்து வீட்டில் கொஞ்சம் வயசான ஒரு லேடி இருப்பாங்கல்ல, ஹீரோயின் கிட்ட கூட நல்லா பேசுவாங்களே, அவங்க தான் வந்து பின் போட்டு கதவை திறந்து விடுறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள போய் ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க. என்னன்னா, ஒருத்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்துட்டான்னு ஃப்ரெண்டு சொன்னால, அவன் யாருன்னா ஹீரோயினா இதுக்கு முன்னாடி ஸ்டாக் பண்ணிட்டு இருந்தானா. அவன் என்ன பண்ணான்லாம் தெளிவா சொல்லல, ஆனா ஹீரோயின் இப்ப இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் அவன் தானா. அவன் என்ன வேணா பண்ணுவான்ற மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றா. இப்படி பேசிட்டே இருக்கும்போது அவளோட போன் வைப்ரேட் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு அவன் மட்டும் என் கையில சிக்குனா அவனை நான் சாகடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. போன்ல அப்படி என்னத்தை பார்த்தான்னு தெரியல. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கிருந்து போனதும் பக்கத்து வீட்டு அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க போன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணி அந்த ஸ்டாக்கர் திரும்ப வந்திருக்கான் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இந்த லேடி யாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னு ஒரே சஸ்பென்ஸா இருக்கு. இப்ப அப்படியே இங்க கட் பண்ணி பிரசன்ட் சீனுக்கு போறோம். அடுத்து ஒரு 2-3 சீன் பிரசன்ட் பாசன் மாத்தி மாத்தி வரும். அந்த டிடெக்டிவ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சீன்ல ஏரியில இருந்து அந்த ட்ரங்க் பட்டி கிடைச்சிச்சுல, இப்ப அந்த ஏரியில ஒரு டெட் பாடியும் கிடைச்சிருக்கு. அது யாரோட பாடி நம்ம காட்டவே இல்லை.
துணி வச்சு மூஞ்ச மூடி இருக்காங்க. இப்போ திரும்ப 5 மாசத்துக்கு முன்னாடி உள்ள சீனுக்கு வந்துட்டோம். லீசோ ஒரு லேடி கூட உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கா. அந்த இடமே கொரியன் ஹிஸ்டாரிக்கல் டிராமால வர இடம் மாதிரி இருக்கு. அந்த லேடியும் பழைய காலத்து காஸ்டியூம்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஹீரோவை பத்தி இந்த லீசோவை பத்திலாம் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவங்க இந்த லீசோவை கரெக்டா கணிச்சு சொல்றாங்க. அவ ஹீரோவை ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு நினைக்கிறானோ, ஹீரோ நடுவுல ஏதோ அவகிட்ட இருந்து விலகி போற மாதிரி இருக்கிறதுனால அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி திரும்பவும் அவ கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறானோ, அவனோட ஒரு செல்லையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சுதான் இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அந்த லேடி கெஸ் பண்றாங்க. அவன் மூஞ்ச நல்லவ மாதிரி வச்சுக்கிட்டு, இல்ல நான் அந்த மாதிரி ஆளெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா, அடுத்த கூட்டத்துக்கு இன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து இன்ஃபார்ம் பண்றா. அப்ப அங்க ஒருத்தன் வரான். அவன் யாருன்னு பார்த்தா அன்னைக்கு ஹீரோவோட வீட்டுக்கு பக்கத்துல நின்றுட்டு ஹீரோயினா வேவு பார்த்துட்டு இருந்தால அவன் தான். அடுத்த லீசோ இங்கிருந்து ஒரு இண்டோர் பிளே ஏரியாவுக்கு போறா. அங்க இவளோட ஹஸ்பண்ட் ஃபென்சிங், ஒரு ஊசியான வாழை வச்சு ஸ்போர்ட்ஸ் இருக்கும்ல, அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்க உள்ள எல்லா பிளேயர்ஸையும் விட இவன் செம்மையா விளையாடுறான். லீசோ அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இங்க கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கட்டுறாங்க. ஒரு டெட் பாடி கிடைச்சதுல அது யாருன்னு நமக்கு இன்னும் காட்டல. அந்த பாடியில ஷார்ப்பான ஒரு ஆயுதத்தை வச்சுதான் நெஞ்சில குத்தி சாகடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு டிடெக்டிவ் சொல்றாரு. அப்ப அந்த ஏரிக்கிட்ட உள்ள ரோட்ல லீசாவோட ஹஸ்பண்ட் நடந்து போறான். அப்படியே இப்ப திரும்ப 5 மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டோம். ஹீரோ டேப்லெட்டே போடாம தூங்கின விஷயம் லீசாவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அதே யோசிச்சுட்டு இருந்தவ இப்ப ஹீரோவோட வீட்டுக்கும் போறா. அங்கதான் ஹீரோயின் இருக்கால. இப்பதான் ஃபர்ஸ்ட் வாட்டி 2 பேருமே பாத்துக்கிறாங்க. இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு டீ குடிக்க உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் சூடான டீயை கப்ல ஊத்துற மாதிரி அந்த லீசோவோட கையில லைட்டா ஊத்திட்டா. வேணும்னே தான் பண்றா. அச்சோ சாரி, கையில போட்டுருச்சா அப்படின்னு நடிக்க, லீசோக்கு இது நடிப்புலாம் தெரியல. பரவாயில்ல, நான் பாத்ரூம்ல போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்னு மேல மாடிக்கு போறா. இந்த லீசோ இதுக்கு முன்னால இங்க தானே இருந்திருக்கா. அதனால கபோர்ட்ல தான் ஹீரோவோட டேப்லெட்லாம் இருக்குன்னு நல்லா தெரியும். அதை திறந்து பார்த்துட்டு கபோர்டை மூட அந்த இடத்துல ஒரு கண்ணாடி இருக்கும். அதுல அவ முகத்தை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல நடந்த சில சீன்ஸ் அவளுக்கு ஞாபகம் வருது. ஒரு ஃபிளாஷ் மாதிரி. லீசோ பிரெக்னெண்டா இருந்திருக்கா. வயிறு பெருசா இருக்கு. கபோர்ட்ல இருந்து மாத்திரையே கை ஃபுல்லா கொட்டி வாயில போடுறதுக்கு ரெடியா பார்த்துட்டு இருக்கா. சூசைட் பண்ணிக்கலாம் நினைச்சிருப்பாளா என்னன்னு தெரியல. அடுத்து என்னாச்சுன்னு காட்டல. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணி ஹீரோவை தான் கட்டுறாங்க. அவன் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு கார்ல ஏறி உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு கால் பண்ணலாமேன்னு போன் எடுக்கிறான். அப்போ ஒரு நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது. என்னன்னு எடுத்து பார்த்தா ஹீரோயினோட பேரை போட்டு அவளை நீ நம்புறியா அப்படின்னு இருக்கு. ஹீரோ உடனே மெசேஜ் வந்து அந்த நம்பருக்கு கால் பண்றான். ஆனா நாட் ரீச்சபிள்னு வருது. ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனும் இதே கேள்வியை ஹீரோ கிட்ட கேட்டிருந்திருப்பான். அவ யாருன்னே உனக்கு தெரியாது, அவளை எப்படி நம்புற, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு. ஹீரோ இப்பதான் ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் ஓப்பன் ஆகலான்னு பார்த்தான். அதுக்குள்ள இந்த மாதிரிலாம் டவுட் வருது. அப்படியே இப்ப திரும்ப பிரசன்ட்டுக்கு போறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு. இப்ப இன்ட்ராகேஷனுக்கு ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தால, அவளை தான் டிடெக்டிவ் கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அந்த ட்ரங்க் பெட்டி உங்களோட ஃப்ரெண்டோடது தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அவளோடது தான். அவ ஒரு இடத்துக்கு டிஸ்பேச் ஆகி போகும்போதும் அதை எடுத்துட்டு போவான்னு சொல்றா. என்ன டிஸ்பேச் அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்டவே எங்க வேலை பார்க்கறான்னு எதுவுமே சொல்லியிருந்திருக்க மாட்டா. எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்டு எங்க வேலை பார்க்கறான்னு கூட தெரியாம இருக்குமா அப்படின்னு டிடெக்டிவ் கேட்கும்போது, அவ பாய் ஃப்ரெண்டுக்கு அப்படி நடந்ததுல இருந்து அவ எதுவுமே என்கிட்ட ஓப்பனா சொல்றது இல்லை அப்படின்னு சொல்ல, திரும்ப இப்போ நம்ம அந்த 5 மாசத்துக்கு முன்னாடி உள்ள சீனுக்கு வந்துட்டோம். லீசோ இன்னுமே ஹீரோவோட வீட்டுல தான் இருக்கா. அவளும் ஹீரோயினும் டீ குடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த பெரிய லைட் உடஞ்சிச்சுல, அதுக்கு பதிலாக பிரான்ஸ்ல இருந்து இன்னொரு லைட்டை வர வச்சிருக்காளாம் இந்த லீசோ. அதெல்லாம் சொல்லிட்டு நாம ஏன் இப்படி ஃபார்முலா பேசிட்டு இருக்கோம், உனக்கு நான் யாருன்னு தெரியலையா அப்படின்னு கேட்குறா. ஹீரோயின் 2 நிமிஷம் அமைதியா இருந்துட்டு, தெரியுமே என்னோட காலேஜ் சீனியர் தானே அப்படின்னு கேட்குறா. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அப்போ இவங்க 2 பேருக்குமே முன்னாடியும் பழக்கம் இருக்கும் போல. சரி, அதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. பை பை.